இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து சிந்தித்து பார் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். வசனம் இவ்வாறு சொல்கிறது, மார்க் 11:25, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கும் சிந்திக்கும்படியாக ஒரு சம்பவத்தை நாம் முன்வைக்க விரும்புகிறேன். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்திலே நமக்கு கற்றுத்தந்த ஒரு காரியம் மன்னிப்பு, மன்னிக்கிற குணம், உள்ளம். அதை குறித்து நாம் தியானித்தோமானால் மத்தேயுவிலே ஒரு பகுதி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மத்தேயு 6:9 பரமண்டல ஜெபம். இன்றைக்கு அநேகர் சபைகளிலே இல்லை ஜெப கூடுகைகளிலே சொல்லப்படுகின்ற ஒரு ஜெபம், பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, இப்படி நாமம் பரிசுத்தப்படுவதாக, இப்படி ராஜ்யம் வருவதாக, இப்படி சித்தம் பரமண்டலத்திலே செய்வது போல பூமியிலே. அப்போ குற்றங்களை அவர் சொல்லித்தரார். அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும், பிறருடைய குற்றங்களை நாம் மன்னிக்கிறது போல எங்களுக்கு குற்றங்களை. அப்போ நம்ம குற்றங்களை மன்னிக்கும் போது தான் கர்த்தர் நம்மளுடைய குற்றத்தை மன்னிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கூறின முதல் வார்த்தை மன்னிப்பு. இந்த மன்னிக்கிற வார்த்தை நமக்கு தெரியும், இது ஒரு ஈஸியான வேர்டு இல்லை. இன்னும் சொல்ல போனேன்னா, ஏதோ யூஸ் அண்ட் த்ரோ பேப்பர் யூஸ் பண்ணிட்டு தூர போடுறது போல சில நேரங்களில் தேவைக்காக மன்னிப்பை கொடுப்பவர்கள் உண்டு. நமக்கு ஏதோ சூழ்நிலை பிரச்சனை, இது பிரச்சனை பெரிதாக போக வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்காக சாரின்னு சொல்லுவோம். அப்படிதான் நம்மளுடைய மன்னிப்பு இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கொடுத்த மன்னிப்பு, அதை குறித்து பார்த்தோம் என்றால் வேதாகமத்திலே மத்தேயுவிலே போடப்பட்டிருக்கிறது, அவரை சிலுவையிலே அறைய வேண்டும் ஜனங்கள் சொல்கிறார்கள், எல்லாரும் பார்க்கிறார்கள். அப்போ பிலாத்து அங்கே கலகம் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்து எப்படியாவது இந்த இயேசுவை சிலுவையில் இருந்து அறையாம தடுத்து நிறுத்ததுக்கு என்ன வழி உண்டோ அதெல்லாம் சொல்றார். அப்போது அங்கே பார்த்தீங்கன்னா பிலாத்து கைகளில் தண்ணியை ஊற்றி கழுவுகிறார். அவர் சொல்றார், பரபாசை விடுதலை செய்யணுமா, இயேசுவை விடுதலை செய்யணுமா? எல்லாரும் இயேசுக்கு சாதகமாக பேசுகிற மிக கம்மி. சரி, அதுவும் போகட்டும் சொன்னா அவர் பார்க்குற காரணம் இல்லாமல் இவரை சிலுவையில் அறைய வேண்டுமே. அப்போ அவர்கள் ஜனங்களுக்குள்ளே ஒரு உணர்வை கொடுக்க வேண்டும் சொல்லிட்டு வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவர் சிலுவையில் அறையிறதுக்கு முன்பதாக அவருக்கு சவுக்கடி கொடுத்தார்கள். எதற்குனா, அந்த அடிக்கும் போதாவது ஜனங்கள் பார்த்து இயேசு மேல இரக்கம் காட்டி சிலுவையில் அறைய வேண்டான்னு சொல்லிடுவாங்களோங்கிற ஒரு எண்ணத்தோட கொடுத்தாரு. இந்த சிலுவையில் அறைய வேண்டும் அப்படிப்பட்ட நபர்களுக்கு 2 தண்டனை கொடுப்பதில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதையும் ஏற்றுக்கொண்டார். இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில அறைந்து அவர் அறையப்பட்ட போது அவருக்கு வெளிவந்த வார்த்தை மன்னிப்பு. எப்படி சொல்ல முடியும்? நீங்க பாத்தீங்கன்னா அங்க பகுதியில வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர்களை இயேசுவை வஸ்திரத்துல எடுத்து சிவப்பு அங்கேயே அவனை உடுத்து விட்டு முட்களால அவர்கள் ஒரு கிரீடத்தை வைத்து அவர்களை அடித்து துப்பி அவரை என்ன செய்ய வேண்டுமோ அத்தனை பாடுபடுத்தினவர்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொல்றார், இவர்கள் அறியாமல் செய்கிறார்களே. பிரியமானவர்களே, அவர்கள் தெரியாம செய்றாங்க. நாமும் கூட நம்மளுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையிலே கூட சில மனிதர்கள் நம்மை குற்றம் சாட்டி கொண்டே இருப்பார்கள். இவங்க இப்படிதான் சொன்னாங்க, அவங்க பார்வையே தவறாகவே இருக்கும். நம்ம செய்யாததை செய்ததாக சொல்வார்கள். ஒருவேளை அது உங்க பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருக்கலாம்,
இல்லை உங்கள் உறவினர்களாக இருக்கலாம், உங்கள் கணவர் கூட இருக்கலாம், இல்லை ஒரு மனைவியாக இருக்கலாம். என்ன செய்தாலும் தவறு குற்றத்தை உங்கள் மேல் சுமத்தி கொண்டே இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிற காரியம் மன்னியுங்கள், அவர் அறியாமல் செய்கிறார்களே. இந்த வார்த்தை நம்மளுடைய எத்தனை பேர் இந்த சிந்தனைக்கு நம்ம எடுத்துக்கொள்கிறோம்? இயேசு கிறிஸ்து அவர் சொன்னது மாத்திரமல்ல, வாழ்ந்து காட்டுகிறார். நம்மளும் கூட நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள்ல அந்த மன்னிக்கிற குணம் நமக்கு வேண்டும். மன்னிக்கிறதை கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த 7 நாட்களும் நாங்கள் சில சம்பவங்களை சொல்லி அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற பொதுவான காரியம் மன்னிப்பு. அந்த மன்னிப்பை இன்றைக்கு பெற்றுக்கொள்வோம், நம் சிந்தனையிலே அதை போட்டுக்கொள்வோம். கர்த்தர் இந்த வார்த்தையை அங்கீகரித்து அந்த வார்த்தை நம் வாழ்க்கையிலே பிரதிபலிக்க ஆண்டவர் கிருபை செய்வராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனை மே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு நீங்கள் பேசியிருக்கீங்க. இன்றைக்கும் சிலுவையில் அறைந்த இயேசு கிறிஸ்து சொன்ன முதலாவது வார்த்தை மன்னிப்பு. அந்த வார்த்தை எங்களோடு பேசட்டும். இன்றைக்கு தொடர்ந்து நாங்கள் மன்னிப்பை குறித்து தியானித்தோம். ஏசா, யாக்கோபு, இங்கே தாவீது, சவுல் மன்னனோடு பாராட்டின மன்னிப்பு, இப்படி ஒவ்வொரு மன்னிப்பை குறித்து நாங்கள் தியானித்தோம். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் யாரை மன்னிக்க தவறி இருந்தாலும் இன்றைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். மன்னிக்கிற ஒரு குணத்தை எங்களுக்கு தாங்க. நாங்கள் மற்றவர்களோடு சந்தோஷத்தோடு சமாதானத்தை வாழ கிருபை தாங்க முடியும். கரத்திலே கொடுக்கிறேன், தாழ்த்துகிற உரிமையாக்கிறேன், மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமீன்.